பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். வலைப்பேச்சு அந்தன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்தியன் 2 இந்த திரைப்படம் வெளியானதுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கடுமையான நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே படம் அந்த அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதா, இல்லை சோஷியல் மீடியா ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாகரேஷனாக போயிட்டு இருக்குதா? இல்லை, எல்லா படமும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். யாரும் எந்த படத்தையும் விமர்சிக்கக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. அதற்கான உரிமை அவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் என்னென்னா, இன்றைக்கி ரசனை மேம்பட்டுருக்கு. நிச்சயமாக அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஒரு ஓடிடி வந்த பிறகு எல்லா மாநில படங்களையும் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு. இன்னொன்று, இந்த 2K கிட்ஸ் நல்ல படங்களை தேடி தேடி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு சுவாரஸ்யமான படமாக அது இல்லைன்னா, அது எவ்வளோ பெரிய ஜாம்புவன் படமாக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. சங்கர் அவங்களோட எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணலங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான விஷயம். அதை தாண்டி வேறு சில காரணங்களும் தானாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் விக்ரம் வரும்பொழுது அவர் மக்கள் நீதி மையமாக மட்டும்தான் இருந்தார். விக்ரமுக்கு பிறகு அவர் திமுக சார்பு நிலையை எடுத்தது இங்கே பல பேர் விரும்பலை. அப்போ இது ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. ஒரு பக்கம் கமலஹாசனுடைய இந்த இன்னொரு முகம், இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கியிருக்கு. படத்தில் ரஜினியையும் கொஞ்சம் லேசாக சீண்டியிருக்காங்க. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் போட்டோன்னே அதில் இன்னும் ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டாங்க. ஏற்கனவே படம் சுமாராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. அதில் இந்த விஷயங்களும் சேர்ந்துக்கிட்டோன்னே எல்லாரும் சேர்ந்து அடிங்கடாங்கிற அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதான் அதில் சொல்லக்கூடிய காலகட்டம்ன்றது படம் ப்ரொடக்ஷனில் இருந்து டிலே ஆனது அப்படின்றது கதைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி கோணத்தில் பார்க்குறதா, இல்லை டைரக்டர் சங்கர் என்னதான் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருந்தாலும் ஒருவேளை அவுடேட்டட் ஆகிட்டாரா அப்படின்ற அந்த கோணம் பார்க்குறதா, இல்லை அவருக்கு ஒரு பலமாக இருந்த சுஜாதா இன்னைக்கு இல்லை, அது ஒரு தொய்வு அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதா? இது இல்லைங்க, சுஜாதாங்கிறது டைலாக் ரைட்டர் தானே. இந்த டைலாக் ஏரியாவுக்கே இவங்க போகலை. இப்போ அந்த கதை, அந்த சீன்களே ரொம்ப அரதப்படசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சீன் நடக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு இவ்வளவுக்குள்ளே தான் ஒரு சீனை சொல்லணும்னு இருக்குல்ல, அது இல்லை. இன்னொன்று படத்தோட ஹீரோ கமல், அவர் 40 நிமிஷம் கழித்து வர்றார் படத்தில். பார்த்திங்கன்னா சித்தார்த்து அண்ட் கோ தான் பேசிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய எரிச்சல். அதான் இந்த காட்சிகளில் புதுமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக மாறி இருக்குது. ஆனால் சங்கரை குறை சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கின படம் இது. நடுவில் அவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைன்ட்டு என்னென்னவோ பிரச்சனைகள், இவங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துச்சு. அப்போ மென்டலாகவே இவங்க அப்செட் ஆகிடுறாங்க. ஏதோ அந்த படத்தை தள்ளி விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. என்னென்னவோ பண்ணி படத்தை ஒரு மாதிரி அப்படியே கிளறி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இது நமக்கு இவ்வளோ பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத ஒரு உணரவே இல்லை. அதுதான் இதில் மிகப்பெரிய விஷயம். இப்போ 3 மணி நேரம் அளவுக்கு இருந்த படத்தை இப்போ 20 நிமிஷம் அளவுக்கு குறைச்சி இப்போ சமீபத்தில் 2 நாள் 1 நாள் அது மாதிரி போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்குமா, இல்லை அதே விமர்சனங்கள் தான் நீடிச்சு நிற்குமா? அதே விமர்சனம் தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் 3/4 மணி நேரம். நீங்கள் ஃபஸ்ட்டு சித்தார்த்து காட்சிகளை குறைக்கணும். அப்புறம் ஒரு 3 கொலை கமலஹாசன் பண்ணுறாரு. அந்த 3 கொலையுமே டியூரேஷன் ரொம்ப நிறையா இருக்குது. அதை குறைக்கணும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு சேசிங் காட்சி வருது, அதை குறைக்கணும். இப்படி மெல்ல மெல்ல நீங்கள் குறைச்சிங்கனாலே 3/4 மணி நேரம் குறைக்க வேண்டியதாக இருக்குது. குறைச்சிட்டு கிறிஸ்பாக ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர்றவங்க அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட்டு காலம் கடந்து போச்சு. இதுக்கே சங்கர் நான் முடியவே முடியாது, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியுமே அவர் கேட்கல. ஒருவேளை அன்னைக்கே இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் படமாக வந்திருக்கும். ஆக்சுவலாக கமலே என்ன சொன்னாரா, டப்பிங்கே பேசலையா அவர் பார்த்துருக்கிறாரு இந்தியன் 2. ஐயோ இவ்வளவு சுலோவாக இருக்குது படம், பயங்கர லேக்காக இருக்குது, இது இந்தியன் 3ன்னு தனியாக கொண்டு போகாதீங்க, இந்தியன் 3யும் இந்தியன் 2யும் சேர்த்து ஒரு படமாக ஆக்கிருங்க, அப்போ தான் அது கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஐடியா கொடுத்துருக்குறாரு. அவருடைய அனுபவத்துக்கு அவர் சொல்கிறத இவங்க கேட்கணும்ல, கேட்கவே இல்லை. இல்லை இந்தியன் 2 தனி, இந்தியன் 3 தனின்ட்டாங்க. கமர்ஷியலாக பார்த்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, இதுக்கு ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு சம்பளம். சங்கர் பில் போடுவார்ல, இதில் இதுக்கு ஒரு சம்பளம் தனியாக வந்துடும், அதுக்கு ஒரு சம்பளம் வந்துடும். கமலஹாசனுக்கே தனியாக அந்த படத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாங்க, கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. கடைசியில் எல்லாமே சேர்ந்து சார் இப்போ இந்த 2வே இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தில் சிக்கி தவிக்கும் போது 3ன்றது எடுபடுமா? அது
ஆனால் வேற வழி இல்லை. இல்லை ஒருவேளை நல்லா இருக்கிற பட்சத்தில் எடுபட்டுரும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை இப்போதைக்கு நம்ப தயாரில்லை. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிற ஒரு கவலை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா இருக்கும்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் ஓப்பனிங் இருக்காது. படத்தை கொண்டு வந்துட்டா கூட ஓப்பனிங் பெருசாக இருக்காது. அப்புறம் தியேட்டருக்குள்ளே வர்றவங்க இந்தியன் 2 விட இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு அப்படி மெல்ல பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு கூட்டம் உள்ள வரும். பட் அது ஒரு ஆபத்து தான். ஆபத்து. இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் இல்லைன்றதும் அது ஒரு மைனஸ் ஆகுது. இல்லை அதில் நம்ம சங்கரை குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2.0 படம் பண்ணும்பொழுது தான் இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது 2.0க்கு ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஏஆர் ரஹ்மானே சொல்கிறாரு, எனக்கு இதை முடிக்கிறதுக்கே டைட்டாக இருக்குது, அப்போ நான் எப்படி அந்த படத்தை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யாராவது வச்சு பண்ணிங்கங்கும்போது, அப்போ சங்கர் கேட்குறாரு அனிருத்தை வச்சு பண்ணுறதான்னு கேட்கும்போது, ஓகே பெஸ்ட்டு நீங்கள் அவரை வச்சு பண்ணிங்கன்ட்டாங்க. இப்போது ஏஆர் ரஹ்மான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே ஒரு பிரச்சனை வருது. அனிருத்தை கமிட் பண்ணிட்டாங்க. அப்புறமா 2.0வில் சிஜி ஒர்க்கு முழுக்க ஒரு 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 1 இயராக ஒர்க் பண்ண ஒரு நிறுவனம் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அமெரிக்காவில். அப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது. மறுபடியும் முதல்லேருந்து வேறொரு கம்பெனிகிட்ட கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையாகுது. நியாயமாக பார்த்தா ஏஆர் ரஹ்மானே ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அனிருத்தை கமிட் பண்ணிட்டோங்கிறதுனால இவரோட ட்ராவல் பண்ணார். ஸோ அதுதான் அதில் நடந்தது. இப்போ இந்த இந்தியன் 2 படத்துக்கு நீங்கள் சொல்லும்போது கமல்ஹாசனுடைய அந்த அரசியல் மாற்றங்களும் இந்த படத்தோட வணிகத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த நேரத்தில் விஜய் அவரும் அரசியல் கட்சி தொடங்கிட்டார். கோட் திரைப்படம் என்ன மாதிரி இருக்கும், அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும், இந்த பொலிட்டிக்கல் எழுச்சின்றது ஓரளவு அது சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை அது ஏதாவது அவருக்கு வழக்கமான வணிகத்துக்கு ஏதாவது இடையூறு மாதிரி இருக்குமா? இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் அரசியல் கலப்பே இல்லை. எங்கேயாவது அரசியல் வசனங்கள் தானாக அமையலாம். அது ரொம்ப திணிச்சா மாதிரிலாம் இருக்காது. இன்னொன்று படத்தினுடைய டயலாக் ரைட்டர் விஜி அவர் எப்போவுமே ஒரு அரசியல் சட்டையர் லைட்டாக பண்ணுவார். அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லையுமே அது இருக்கும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஜாலியாக ஏதாவது எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு அரசியல் படமெல்லாம் இது வரல. அதனால் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இடையூறு பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று ஏஜிஎஸ் நிறுவனம், அவங்க யார் கூடயும் சண்டை போடாத ஒரு தன்மையான ஒரு நிறுவனம், அவங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஒரு நிறுவனம். ஸோ அதனால் எந்த வகையான பிரச்சனையும் வராது. பட் படம் சுவாரஸ்யமாக இருக்காங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. விஜய் ரொம்ப நம்புகிறார் அந்த படத்தை. வெங்கட் பிரபுவும் ரொம்ப ஒரு மாதிரி எல்லா படங்களையுமே மினிமம் கேரண்டி இருக்கும் அவர்கிட்ட. ஒரேடியாக அறுத்து கொள்ளாமல், ஒரேடியாக சூப்பராகவும் இல்லாமல், ஒரு மாதிரி நார்மலாக ஒரு ரசிக்கும்படியான ஒரு படமாக கொடுத்துருவார் எல்லா படத்தையுமே. இது விஜய்ன்னு ஒருத்தர் வந்திருக்கும்போது அவரே அவருடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் வரும்போது தான். இப்போ அரசியல் கட்சின்றதுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குமா? அது வழக்கமான மற்ற படங்களை விட இது கொஞ்சம் இன்னும் கொண்டாட்டங்கள் ஜாஸ்தி, எழுச்சி ஜாஸ்தி, படம் ஓடுறது அப்படின்றதுலாம் இருக்கும். என்னென்னா இப்போ ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் விஜய் படம் வரும்போது கொடி தோரணம்லாம் கட்டுவாங்க. இப்போ அரசியல் தலைவராகவும் அவர் மாறிட்டார். அப்போ இந்த ஒவ்வொரு தியேட்டருமே ஒரு அரசியல் மேடையாக மாறுறதுக்கு வாய்ப்பு. அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் நிறைய பெரிய இருக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போ இந்த டீன்ஸ் திரைப்படம் அது பார்த்திபன் ரொம்ப பெருசாக குழந்தைகளுக்கானது, இது கொண்டாடப்பட வேண்டியதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இந்தியன் 2 ரிலீஸ் அன்றைக்கி தான் அதுவும் லாஸ்ட் 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஏற்கனவே இன்னொரு கம்பேரிசன் வேறு சொல்கிறாங்க. புதிய பாதை படம் ரிலீஸ் ஆகும்போது அபூர்வ சகோதரர்கள் படம் ரிலீஸ் ஆச்சு, அப்பயே புதிய பாதை நல்லா வெற்றிகரமாக ஓடின படம் அப்படின்னு. இப்போ இந்த இந்தியன் 2 வந்திருக்கும்போது அந்த நேரத்தில் டீன்ஸையும் விட்டு ஒரு தைரியத்தோடு இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறார், இந்த படத்தை கொண்டாடலைன்னா சினிமாவை விட்டு விலகி இருக்க வேண்டியிருப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு. இது கமலஹாசன் இந்த விஸ்வரூபம் படத்தப்ப நான் நாட்டை விட்டு போகிறதா இருக்குன்ற மாதிரியான ஒரு டோனுக்கு பார்த்திபனும் போயிருக்கிறாரு. என்ன இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி எதுவும் இருந்ததா? நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்போவுமே ஒரு பெரிய படம் வரும்போது சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்காது. இது ரொம்ப இயல்பாக இருக்கிற விஷயம். ஸோ அதனால் ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இன்னொன்று படத்தை ஓட வைங்க எப்படியாவது, இல்லைன்னா எனக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருங்கிறத ஒரு வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா விஸ்வரூபம் பட பிரச்சனையே வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இவருக்கு எந்த காலத்துலேயும் வரப்போகிறதில்ல. ஏன்னா இவர் அரசியல் ரீதியாக எதுவுமே பேசலை, இந்த படத்துலேயும் அரசியல் எதுவுமே இல்லை. பட் அந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான பல வித்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அவ்வளோதான். வார்த்தை ஜாலம்ங்கிறது அவர்கிட்ட ரொம்ப எப்போவுமே இயல்பாக இருக்கும். அதனால் எதையாவது ஒன்று எடுத்து போகிறார். அவ்வளோ.
ஸோ இப்போ மூக்குத்தி 2 நயன்தாரா நடிக்கிற படம் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் வந்தது. இது பார்ட் 2 வருது. அந்த படம் பார்ட் 2 தயாராக போதா? அதில் என்ன ரோல், விக்னேஷ் சிவனுக்கு என்ன ரோல் எடுக்கிறாங்க? அதே டைரக்டர் தான் கண்டினியூ ஆகுறாரா? இல்லை, ஆக்சுவலாக மூக்குத்தி அம்மனை இயக்குனது ஆர்ஜே பாலாஜி. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கணேசே எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுன்னு. அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி இந்த பார்ட் 2 பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கேட்குறாரு. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாரு. முதல் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை விட எங்கேயோ நிற்கிது இந்த சம்பளம். அதுலேயே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பொழுது, எனக்கு இந்த படத்தோட சேட்டலைட் டிஜிட்டல் உரிமையை என்கிட்டே கொடுத்துருங்க, 8 கோடி சம்பளம் ப்ளஸ் சேட்டலைட் டிஜிட்டல் உரிமையை எனக்கு வேணும்னு அவர் கேட்கும் பொழுது, ஐஸ்வரி கணேஷ் இல்லைங்க, நான் படத்தையே வேற ஆளாக வச்சு எடுத்துக்கிறேன், கிளம்புங்கன்னுறாரு. அப்போ இவர் வேற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணாரி அம்மன் 2 ஏதோ வேறு ஏதோ ஒரு பேர் ஒரு 2ன்னு போட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதே கதை தான், பட்டு த்ரிஷாவை போட்டு அவர் எடுக்க போயிட்டார். அப்போ இவர் டென்ஷன் ஆகுறாரு. நம்ம காம்பவுண்டில் வளர்த்து விட்ட பையன் இப்படி நமக்கு எதிராக போய் வேற ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னோடனே, சரி இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு விக்னேஷ் சிவன் நிறுவனத்தோடு இணைந்து, ரவுடி பிக்சர்ஸ் தான் அவங்களுக்கு, அதோட இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறார். அதில் நயன்தாரா நடிக்கிறாங்க. அதுதான் டைரக்டர் யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல. விக்னேஷ் சிவன் டைரக்டர் இல்லை, அவர் ஒரு தயாரிப்பாளராக அதுக்குள்ளே வந்திருக்காரு. இல்லை, விக்னேஷ் சிவன் டைரக்டராக கமிட் ஆகுறதுல வேறு எதுவும் சிக்கல் இருக்குதா? நிறைய சிக்கல் இருக்குது. விக்னேஷ் சிவன் இப்போ வச்சு எடுக்கிற தயாரிப்பாளரை ஏண்டா அவரை வச்சு படம் எடுத்தோங்கிற அளவுக்கு ஆகிட்டார். ஏன்னா அவ்வளவு பெரிய சோம்பேறித்தனம் விக்னேஷ் சிவன்கிட்ட இருக்குது. இன்னொன்று, அவர் மனைவியோட ஊராக சுற்றுறது தான் அவர் ரொம்ப ஜாலியாக நினைக்கிறாரே தவிர, படம் நம்முடைய கரியரு, இதுதான் நம்மளை வளர்த்து விட்டது, இதுதானே நம்முடைய தாய் வீடுங்கிறதெல்லாம் அவர் ஆல்மோஸ்ட்டு மறந்துட்டார். படப்பிடிப்புக்கே நடிகர்கள் லேட்டாக வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் லேட்டாக வருவாங்க, டைரக்டர் விழுந்து அவங்கள கதறிக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் வந்த பிறகு அவரும் 2 மணி நேரம் கழித்து வராராம் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி லேசியாக அவர் மாறிட்டார். எங்கே போனாலும் அவரோட நின்று புகைப்படங்கள் எடுக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு. ஏன்னா நயன்தாரா கணவருங்கிறதுனால அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவருக்குள்ளே ஒரு பெரிய மிதப்பை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. சரி என்ன பண்ணுறது, ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிடுவோம்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் எப்படி மூக்குத்தி அம்மன் 2க்கு வர முடியும்? ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஜெயிலர் படத்தில் கேரக்டர் ஒரு கெஸ்ட் ரோலாக வந்த சிவராஜ்குமார் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமாகிறது ஜாவா திரைப்படம் அப்படின்றாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வருமா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் எப்படி எதிர்பார்ப்பு? சிவராஜ்குமாருக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன தெரியும்? ஜெயிலரில் வந்தார், கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கைத்தட்டல்கள் வந்துச்சே தவிர, அவரை கொண்டாடுகிற கூட்டம் கன்னட மக்கள் தான். ஸோ அவங்க வேணால் அந்த படத்தை ரொம்ப ரசிக்கலாமே தவிர, இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக அதுக்கு பூஸ்ட் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியல. அவர் தனியாக அங்கே கர்நாடகாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோயிஸோட இங்கே வந்ததுன்னா வணிக ரீதியாக சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கடினம். நிச்சயமாக அது ஒரு டப்பிங் படமாக தான் பார்ப்பாங்க. நன்றிங்க சார். நன்றி.